காட்டுக்கு உள்ளர போகிறதுக்கு முன்னாலேயே ராஜ்குமார் கேட்குறார், வீரப்பன் உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ பணம் வேணும், நான் கொடுக்குறேன், என்னை விடுங்க அப்படின்ட்டு. பணத்துக்காக என்ன அவர் அங்கேயே விட்டுருப்பார். இப்போ தொடர்ச்சியாக நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த காவேரி சிக்கல்லாம் வீரப்பன் இருக்கிற வரையும் இந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்காரு. இப்போதான் இல்லை, ஒரு வீரப்பன் இல்லைன்றதுனால இவ்வளோ தைரியமாக அங்கே இருக்கிறவங்க சில ஆட்கள் செய்ய முடியுது. ராஜ்குமார் அவர்கள் உள்ள போனதுக்கு அப்புறமா காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் உறவு எப்படி இருந்தது வீரப்பனோட? காட்டுக்குள்ள அந்த 108 நாளும் பார்த்தீங்களா, வீரப்பன் அவரு நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. காட்டுக்குள்ள என்னதான் வசதிகள் இருந்தாலுமே அது உடல் ரீதியாக ஒத்துக்காது. ஆனால் இவருக்கு மன ரீதியாக இவரை ஒரு இது நல்ல நிலையில தான் வச்சிருக்காரு. அவர் விடுதலை செய்யும்போது கட்டி பிடிச்சி அழுந்திருக்காரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் வேடியப்பன் அவர்கள். வணக்கம் சார். கர்நாடகா சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்ட ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் அவர்கள் கடத்தி 108 நாள் வச்சிருந்தாரு. அதுக்கான காரணம் என்ன? இப்போ பொதுவாக ராஜ்குமார் கடத்தல் அப்படி பேசும்போது எல்லாருமே என்னென்னா, ஏதோ பணத்துக்காக தான் வீரப்பன் ராஜ்குமார் கடத்தினார், அதன் மூலம் பல ஆயிரம் கோடி பல நூறு கோடிகளை வாங்கினார், அது பணத்துக்காக தான் கடத்தினாருன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. பணத்துக்காக கடத்தினாருன்னா 108 நாட்கள் பணத்துக்காக ஏன் கடத்தி வச்சிருக்கோம்? அதுதான் பணத்துக்காக கடத்தணுன்னா ஒரு ஜூலை 30 2000 ஜூலை 30 இரவு நம்ம ஈரோடு மாவட்டம் கஜனூர் அப்படின்ற இடத்துல ராஜ்குமாரோட பண்ணை வீடு இருக்குது. அந்த பண்ணை வீட்டிலேருந்து தான் கூட்டிகிட்டு தான் போகிறார். கடத்தினாருன்றது கூட சரியான வார்த்தையாக எனக்கு படலை. அழைச்சிட்டு போகிறார். இப்போ சொல்கிறார், ஒரு கட்டத்தில் வீரப்பன் கூப்பிட்டு போகும்போது தெரிஞ்சுக்கிறார், வீட்டிலே தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ வீட்டிலேருந்து தோட்டத்தை வழியாக கரும்பு தோட்டங்கள் வழியாக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ போகும்போது காட்டுக்கு உள்ளர போகிறதுக்கு முன்னாலேயே ராஜ்குமார் கேட்குறார், வீரப்பன் உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ பணம் வேணும், நான் கொடுக்குறேன், என்னை விடுங்க அப்படின்றார். பணத்துக்காக என்ன அவர் அங்கேயே விட்டுருப்பார். அப்போ அவர் சொன்னது பெரியவரை நிறைய விஷயம் இருக்குது, உங்களை பணத்துக்காக மட்டும் நான் இது பணத்துக்காக கடத்தலை, உங்களை வச்சு சில வேலைகள் இருக்குது, அதனால் நீங்கள் எங்களோட வாங்க அப்படின்றத அழைச்சிட்டு போகிறார். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு விடுதலைப்படை அப்போ அவங்க சிறையில் இருந்தது. அது இல்லை, அந்த நிகழ்வில் தமிழ்நாடு விடுதலை திட்டமிட்டது கூட இருந்தது எல்லாம் தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்கள் தான். அது மேலே அவங்க மேலே வழக்கெல்லாம் கூட ஆனது. அப்போ இந்த 108 நாள் அவர் உள்ளே இருக்கும்போது பல நிகழ்வுகள் நடக்குது. தமிழ்நாடு விடுதலைப்படை கொடியேற்றுறாங்க, உள்ளாரே காட்டுக்குள்ளே கொடியேற்றுறாங்க. அப்போ இவ்வளவுலாம் நடந்துட்டுருக்குது. அப்போ இவர் வச்சிருக்கும்போது தான் அப்போ அரசு ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சியாக இருக்காங்க. முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு நடக்குது. இப்போ இந்த அம்மாவுக்கு எப்படியாவது திமுக அரசு, அவங்களுக்கு இருந்த வன்மம், திமுக அரசை கவிழ்க்கணும், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ராஜ்குமார் காட்டுக்குள்ளே சாகணும், எப்படியாவது வீரப்பன் கொள்ளணும், இல்லை அவராக செத்துனாலும் பரவாயில்ல, ராஜ்குமார் காட்டுக்குள்ள செத்தா பெரிய கலவரம் வரும், 2 மாநிலத்துக்கும் பெரிய கலவரம் வரும். அப்போ அது காரணம் கட்டி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைக்கலாம், தேர்தல் வரும், மீண்டும் நாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க நிறைய திட்டம் போட்டாங்க. அதுக்கு நிறைய நெருக்கடி. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் தூதுக்குழு அறிவிக்கிறார் முதல்வர், அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்டத்துலேயும் அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஒரு 2 மாநில மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், 2 மாநிலத்துக்கான பிரச்சனை, இது ஒரு பெரிய மோதலாக வரும்ட்டெல்லாம் அவங்க அதை கணக்கு போடலை. அதுலேயும் அரசியல் ஆதாயத்தை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போ இவர் நக்கீரங்கோபால தூதுக்குழுவில் இவரை கேட்காமே தான், வீரப்பனை கேட்காம இவர் கலைஞரே வீரப்பனுக்கும் கோபாலுக்கும் ஒரு நெருக்கம் இருக்குன்ற மாதிரி இவர் நினச்சிட்டு அந்த காலகட்டங்கள்லாம் ஏறத்தால ஒரு கோபாலை வெறுத்த காலகட்டம். வீரப்பன் அவர்கள் கோபாலை வெறுத்துட்டு இருந்த காலகட்டம். அப்போ அறிவிச்சார். அப்போ தமிழ்நாடு விடுதலை படை தோழர்களும் வீரப்பனுக்குமே அதில் ஒரு முரண்பாடு வருது.
இந்த ஆளை போய் ஏன் அறிவிக்கிறாங்க, இவர் ஏன் வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் உள்ளே இருந்த தோழர்கள் மாறன் போன்றவர்கள்லாம், தமிழ்நாடு விடுதலை படை தோழர் மாறன் போன்றவர்கள்லாம் அவர் ஏன் இருந்துட்டு போகிறாரு, நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு உங்களுக்கு அறிமுகமான ஒருத்தர், புதுசாக ஒருத்தர் வரதை விட இவர் சரியாக தானே இருக்கும் அப்படின்றத ஏற்கனவே இவர் கடத்தும் போதே சில கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு அந்த அவங்க துணைவியார் பர்வதம்மா கிட்ட ஒரு கேசட் கொடுத்துட்டு போகிறார். வீரப்பன் தான் கூப்பிட்டு போகிறேன். அதுக்கு பிறகுலாம் பேசிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த தூதுக்குழு அமைக்கிறாங்க. அப்போ இதை ஏற்றுக்க மறுக்கிறார். அவர் முதல்ல மறுக்கிறாருன்னா வெளியே சொல்லலை, வெளியே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்குள்ளேயே ஒரு விவாதம் நடக்குது. அப்புறம் தோழர் மாறன் தான் அதை ஒத்துக்க வைக்கிறார், இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் கோபால் மீதான நம்பிக்கைன்றதை உங்களுக்கு போயிடுது. அப்போ வேற யாராவது அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் அவருக்கு குளத்தூர் மணி மேலே வீரப்பனுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அப்போ இவர் சொன்னால் கேட்பார் வீரப்பன் அப்படின்றதுனால வீரப்பன் இவர் குளத்தூர் மணியை தூதுவரை அனுப்புறதுக்கு முதல்வர் கலைஞர் முடிவு பண்ணுறாரு. அப்போ திராவிடர் கழகத்தில் மாநில அமைப்பு செயலாளர் தலைவர் குளத்தூர் மணி திராவிடர் கழகத்தோட மாநில அமைப்பு செயலாளர். இந்த செய்தி இவர்கிட்ட சொன்னோடனே அப்போ திராவிடர் கழகத்தில் அவங்க மாநில பொதுச் செயலாளர் தான், அப்போ தலைவர் கூட கிடையாது. அப்போ பொதுச் செயலாளர் தான் ஆசிரியர் ஐயா வீரமணி. சொல்கிறார், இந்த மாதிரி அரசில் என்னை தூதுவராக போகிற சொல்கிறாங்க, ராஜ்குமார் மீட்புக்கு நான் போகலாமா அப்படின்றத கேட்குறாரு. ஏன்னா ஒரு தலைமையிடம் அந்த கேட்டு ஒரு முறையாக சொல்லிட்டு போகிறது, அனுமதி வாங்கிட்டு போகிறதுன்றது ஒரு நடைமுறை. அதுவும் அவர் அந்த விஷயங்கள ரொம்ப வெளிப்படையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார் தோழர் குளத்தூர் மணியை பொறுத்தவரையும். அப்போ இந்த தலைவர் அவர் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்குறார், இவர் மறுக்கிறார். அப்போ என்னன்னா, இப்போ திமுகவோட இவர் இல்லை. ஆசிரியர் ஐயா வீரமணி 92 அந்த 90 காலகட்டங்களில் இவங்களோட நிற்கிறார், அம்மையார் ஜெயலலிதாவோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா. அப்பதான் இவர் சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டமெல்லாம் கொடுத்த நேரம். ஆசிரியர் வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனைட்டு ஜெயலலிதாவுக்கு அந்த பட்டமெல்லாம் கொடுத்தவர். அந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இவர் நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போகக்கூடாது அப்படின்றாரு. இல்லை, அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு இது 2 மாநில மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் இது போகிறது தான் சரியாக இருக்கும், நான் போவேன் அப்படின்னு சொல்லி இவர் தெரிவிக்கிறார். தோழர் குளத்தூர் மணி அவர்கள் சொன்ன உடனே இவர் ஆசிரியர் வீரமணி சொன்ன பதில், நீங்கள் போகிறதுனா விலகல் கடிதம் கொடுத்துட்டு நீங்கள் போங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இவர் அந்த அம்மையாருடைய அழுத்தத்துக்கு ஆளாக இருப்பாரா? ஜெயலலிதா அம்மையார் ஆசிரியர் இவர் கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி எங்கள் அமைப்பு செயலாளர் குளத்தூர் மணி போகிறன்றார் மீட்பு குழுவில் அப்படின்றதுக்கு. ஏன்னா இவர் போனால் மீட்டு வந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்லியிருக்கலாம், ஜெயலலிதா கிட்ட கேட்டிருக்கலாம், அந்த அம்மா வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், அதை கூட இவர் சொல்லியிருக்கலாம். நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இப்போ இவர் வருத்த பிறகு தான் ஒரு விலகல் கடிதம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு தான் தூதுக்குழுவில் போகிறார். அரசு அறிவித்து முன்னாலே போகிறார். தூதுக்குழு முறையாக அறிவிக்கிறதுக்கு முன்னாலே அதிகாரிகள் தமிழ்நாடு யார் அப்போ இருந்த இந்த இவர் கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா எல்லாருமே பேசியிருக்காங்க. இவர்கிட்ட பேசி இவர் அன்அஃபீஷியலாகவே பலமுறை போயிட்டு ராஜ்குமார் விடுதலை பற்றி பேசுகிற, மீட்பை பற்றி பேசிட்டு வீரப்பன்கிட்ட தொடர்ச்சியாக போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்கார். அப்போ இவருக்கு விலகல் கடிதம் கொடுத்துட்டு முறையாக அதுக்கு பிறகு அரசு இவரை தூதுவராக அறிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் 108 நாளைக்கு பிறகு இவருடைய முயற்சியில் தான் ஐயா பழனிடுமாறன், பேராசிரியர் கல்யாணி, சுகுமாரன் இவங்கெல்லாம் அந்த தூதுக்குழுவில் இருக்காங்க. பேசி அப்போ அவர் பல கோரிக்கைகள் வைக்கிறார் வீரப்பன். அவருக்கு பணம் வேணுன்ற கோரிக்கைலாம் பெருசு கிடையாது, மக்களுக்கான பல கோரிக்கைகள், தமிழர்களுக்கான கோரிக்கைகள். காவேரி நீர் பிரச்சனை, காவேரியில் பெங்களூரில் திருவள்ளுவர் சிலை திறக்கணும், அங்கே இருக்கிற அந்த தமிழ் பகுதிகளில் தமிழில் பாடமொழியாக வைக்கணும், இப்படியெல்லாம் அந்த வாச்சாத்தி சின்னாம்பதியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். இது மாதிரி மக்களுக்கான கோரிக்கை தான் வைக்கிறார். தனிப்பட்ட எந்த கோரிக்கையும் கிடையாது. பணம்னா இருக்க ராஜ்குமாரை காட்டுக்குள்ள கூட்டு போக வேண்டிய, அவர் போய் கட்டி ஆள வேண்டிய அவசியமே இல்லை.
காட்டுக்கு வெளியவே அவர் பணம் வாங்கிட்டு போயிருக்க முடியும். கேட்ட பணத்தை கொடுக்க இவர் ராஜ்குமார் தயாராக இருந்திருக்காரு. அதெல்லாம் இவங்க சொல்கிறது ஒரு தவறான பிம்பத்தை வீரப்ப மேலே உருவாக்குறாங்க. அவரை பொறுத்தவரையும் இது இப்போ தொடர்ச்சியாக நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த காவேரி சிக்கல்லாம் வீரப்பன் இருக்கிற வரையும் இந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்காரு. இப்போதான் இல்லை, ஒரு வீரப்பன் இல்லைன்றதுனால இவ்வளோ தைரியமாக அங்கே இருக்கிறவங்க சில ஆட்கள் செய்ய முடியுது. இந்த 108 நாட்களுக்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மா மிகவும் தீவிரமாக இருந்தாங்க, ஃபோர்ஸ் எல்லாம் அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இல்லை, அதுக்கு பிறகு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. திமுக ஆட்சி காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தல் இவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க. அதுக்கு பிறகுதான் ரொம்ப கடுமையாக அழுத்தம் கொடுக்க வீரப்பனை வந்து, ஏன்னா இவர் அந்த தேர்தல் எல்லாம் கடுமையாக பேசுகிறார். வீரப்பன் ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையாக பேசுகிறார். ஆமாம், திமுகவுக்கு ஆதரவாக ஜெயலலிதாவுக்கு எதிராக நிறைய பேசுகிறார். கொஞ்சம் ஒருமையிலெல்லாம் பேசியிருக்கார். அந்த இதெல்லாம் அப்போ தொலைக்காட்சிகள்லாம் ஒளிபரப்பானது. அது ஒரு தோல்விக்கு அது கூட ஒரு காரணம்ன்ற மாதிரி இப்போ பல அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. திமுக இல்லை, ஜெயலலிதாவோட தோல்விக்கு அந்த முதல் தேர்தல் அந்த வெறுப்பு தான் இப்போ 2வது முறையாக இவங்க ஆட்சிக்கு வரும்போது 95 ஆட்சிக்கு வரும்போது இவங்க ஜெயலலிதா கடைசியில் 2004 அவங்க ஆட்சியில் இருக்கிற காலகட்டம் அந்த தேர்தலில் வரும்போது ஜெயிச்சு வந்தவொடனே வீரப்பனை அழிக்கிறதுன்றதில் ரொம்ப தீவிரம் காட்டினாங்க. அது தனிப்படை அமைச்சு விஜயகுமாரை அதுக்கு பொறுப்பாக போட்டு வீரப்பனை பிடிச்சி இதெல்லாம் முன்னாலே முதலமைச்சர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் கொண்டு இருக்க மாட்டாங்க. பிடித்து கொள்ளப்பட்டது தான். அவர் சுட்டு அவங்க சொல்கிற நாடகமெல்லாம் பொய்ன்றது காவல்துறைக்கே தெரியும். ராஜ்குமார் அவர்கள் உள்ளே போனதுக்கு அப்புறமா காட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அவர் உறவு எப்படி இருந்தது வீரப்பனோட? காட்டுக்குள்ளே அந்த 108 நாளும் பார்த்தீங்களா, வீரப்பன் அவரு நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க. அவர் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறன்ற அந்த உணர்வே இல்லாமல் அப்படி தான் வச்சுருக்கார். அவர் உணவு தங்குறதுல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மன ரீதியாக அவரை வந்து ஒரு இதாக தான் வச்சுருக்கார், நல்ல நிலையில் தான் வச்சுருக்காரு. அது அவருக்கு பிடித்தது. அந்த இயற்கையான சூழல்லாம் அவர் ராஜ்குமார் ரொம்ப கவர்ந்துருக்கு. பின்னால் அவரையும் வெளியே வந்த பிறகுலாம் கூட சொல்லியிருக்காரு. அந்த ஒரு முறை இப்போ மலையில் கடந்து போகிறாங்க, மழை பெஞ்சு விட்டுருக்கு, ஆயிரக்கணக்கான தவளைகள் கத்துது. ஒரே நேரத்தில் அந்த தவளைகளோட சத்தம் ஒலி எழுப்புனா எப்படி இருக்கும், அதை கேட்டுட்டு அப்படியே உக்காந்துடுறாரு ராஜ்குமார். அப்போ அந்த இசை ஆர்வமெல்லாம் அவருக்கு அதிகம் இல்லை, கலைத்துறையை சேர்ந்தவர். அதனால் அப்படியே உட்காந்துடுறாரு. இவரும் வீரப்பனுமே அங்கே உட்காடுறாரு அவர் கேட்க வச்சு. அதை அந்த மாதிரியெல்லாம் நிறைய சம்பவங்கள் சொல்லுவாங்க. ரொம்ப நட்பு ரீதியாக தான் பார்த்துருக்காரு. அவருக்கு உள்ளே மருத்துவம் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே ஒரு வெளியே வயதான ஒருத்தர் வெளியே கொஞ்சம் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தவர். காட்டுக்குள்ளே என்னதான் வசதிகள் இருந்தாலுமே அது உடல் ரீதியாக ஒத்துக்காது. ஆனால் இவருக்கு மன ரீதியாக இவரை வந்து ஒரு இது நல்ல நிலையில் தான் வச்சுருக்கார். அது அவரே சொல்லியிருக்கார் பல நேரங்களில். ஏன்னா அவருடைய அவர் விடுதலை செய்யும்போது கட்டி பிடிச்சி அழுந்திருக்கார். போகிறது மனதில்லாமல் பிரிந்து போனதா ஐயா நெடுமாறன் போன்றவங்களாம் நல்ல நண்பர்களை பிரிச்சிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி கூட உண்டு. அதனால அவ்வளோ இணக்கமாக தான் இருந்திருக்காங்க, நல்லா வச்சிருக்காரு. அந்த ஒரு வனை கைதி இவர் நம்மளுக்கு ஒருத்தர் கடத்தி வச்சிருக்கிறோம், இவரை வந்து நம்ம கொடுமைப்படுத்தணும், துன்புறுத்தணும், அந்த மாதிரிலாம் அவரை வந்து ரொம்ப மென்மையாக அன்பாக அப்படி தான் வச்சுருக்காரு. அவரை வந்து அவர் மேலே எந்த விதமான இதுவும் செய்யாமல் தான் நல்லா வச்சுருக்காரு. அதே மாதிரி கடைசி நேரத்தில் ராஜ்குமார் அவர்கள் வந்து வீரப்பனோட இருக்கணும்னு ஆசைப்பட்டதா அவர் கடைசியில் அதெல்லாம் சொன்னார். ஆனால் அவர் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, சூரசம்காரமும் ஏதோ ஒரு வார்த்தை, மோசமான ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ அவர்கிட்ட உண்மை இல்லை. அப்போ அந்த நேரத்தில் வெளியே வந்துட்டு விடுவிச்ச நேரத்தில் ஏதோ வந்து ஒரு இதுக்காக சொல்லிட்டாரே தவிர மனபூர்வமான வார்த்தையை அது இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு வேண்டாதவர் இறக்கும்போது கூட ஒரு அனுதாபத்தை தான் சொல்லுவோம், அனுதாபத்தை தெரிவிப்பாங்க. ஆனால் இவர் ராஜ்குமாரத்தை பொறுத்தவரையும் வீரப்பன் இறந்தப்போ சூரசம்காரம் ஒரு வதைன்ற மாதிரி அதை ஒரு மாதிரியான ஒரு கொடூரமான வார்த்தையால் சொல்லியிருக்காரு. அது அப்போ தான் அவருடைய உண்மை முகம் என்னன்றது தெரிஞ்சது. அந்த நேரத்துக்கான முகத்தை மாற்றிட்டாரு, டக்கு முகத்தை. அதுதான் அவர் இருக்கிற வரையும் ஒன்று பேசுகிறாரு, வீரப்பனார் இறந்த பிறகு அது இறப்புக்கு பிறகு இன்னொன்று பேசுகிறார், அது எதிராக பேசுகிறார்.
இதுலயும் ஒரு அரசியல் இருக்குமோ இந்த இடத்துல? அவர் பேசினது காரணமும் ஒரு அரசியல் இருந்திருக்குமோ அந்த இடத்துல? அரசியல் தான். அரசியல் இப்போ அவர் இருக்கிற வரையும் நாளைக்கு நம்மளுக்கு அவரால் ஏதோ பிரச்சனை வரலான்னு கூட பயந்துருக்கலாம். இவர் இறந்த பிறகு அப்படியே தலைகீழாக மாறி பேசுகிறார். அப்போ அவர் முதல்ல பேசுனதில் உண்மை இல்லைன்றது ரெண்டாவது இப்போ இறுதியாக பேசுனது தான் உண்மை. இப்போ இருக்கும்போது பேசுனதெல்லாம் சும்மா இது முகசூதிக்கு முகத்தை அந்த இதுக்காக பேசுவாங்க பாருங்க, அந்த இதுதான். அது உண்மையான இது கிடையாது. அவர் நட்புன்றது நட்பு மாதிரி நடிச்சிருக்கார். அவர் நடிகர் தானே, இயல்பாகவே ஒரு நடிகர். அவர் இதுலேயும் நடிச்சிருக்கார். அவர் இறக்கும்போது சொன்ன அந்த வார்த்தைகள் தான் உண்மையான வார்த்தைகள். அவர் ஆள் மனதில் இருந்து வந்த அந்த வார்த்தைகள் தான் உண்மையான. எங்கள் கேள்விகளுக்கு மிகவும் நன்றாக பதில் சொன்னீங்க. நன்றி.